ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல தந்தியோன் யூடியூப் சேனல்ல ரிலீஸ் ஆயிருக்க சித்திரக்கதை படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா 2023 வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு மலையாளம் த்ரில்லர் மூவி. இதோட ரன் டைம் 1 hour 48 minutes இருக்கு. இந்த படத்தை சுஹாஸ் கிருஷ்ணா டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல விஜய் ரவிச்சந்தர், ரக்ஷிதா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ விஜய் பாத்தீங்கன்னா ஒரு ரைட்டரா இருக்காங்க. அவங்களுக்கு ஸ்டோரி ரைட்டிங்னா ரொம்பவே பிடிக்கும். அதை சின்ன அளவுல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க வீட்டு கீழ் போர்ஷனுக்கு அதித்தி வராங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களை ரொம்பவே என்கரேஜ் பண்ணி மிகப்பெரிய ரைட்டர் ஆக்குறாங்க. அது மூலியமா அவருக்கு பயங்கரமான ஃபேமும் கிடைக்குது. பயங்கர பாப்புலரான ரைட்டராகவும் மாறுறாரு. கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஒரு பெண் குழந்தையும் பெத்துக்கிறாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா அவருக்கு மேல பல நெகட்டிவ் பப்ளிசிட்டி வருது. அது மூலியமா பாத்தீங்கன்னா அவரோட ஃபேம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. அதே டைம்ல பாத்தீங்கன்னா அந்த ஊருக்குள்ள ஒரு கேங் வந்து பெண்களை அபியூஸ் பண்ணி அதுவும் டாக் ஆஃப் தி டவுனா போயிட்டு இருக்கு. இந்த கதையில இந்த ரெண்டுமே எப்படி மேட்ச் ஆகுது, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட பெர்ஃபார்மன்ஸ் தான். அல்டிமேட்டா பண்ணிருக்காங்க. படத்துல அவருக்கு 2-3 ஷேட் இருக்கு, எல்லாத்துலயுமே அல்டிமேட்டா பண்ணி கொடுத்திருக்காங்க. சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ், படத்தையே ஹோல்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோயினும் கொடுத்திருக்க ரோல ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது இந்த படம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். அது மூலியமா இவங்க நம்மள சூப்பராகவே என்கேஜ் பண்ணிருக்கலாம். ஆனா இவங்க ரைட்டிங்ல பயங்கரமா கோட்டை விட்டுருக்காங்க. பயங்கர வீக்கான ஒரு ரைட்டிங் எழுதி வச்சிருக்காங்க. படத்துல பாத்தீங்கன்னா பல சீன்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா அதை ரைட்டிங்ல பயங்கரமா சொதப்பி இருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங்கும் பெருசா எழுதவே இல்ல. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல படம் ஓரளவு நல்லாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபில நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருக்கு. ஸ்கிரீன் பிளேல பாத்தீங்கன்னா பயங்கரமா கோட்டை விட்டுருக்காங்க. இவங்க ரைட்டிங் மட்டும் பக்காவா பண்ணியிருந்தாங்க. இந்த படம் ஒரு வேற லெவல்ல ஒரு படமா வந்து ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஓகேவான படம்னு சொல்லலாம். வேணா ஒரு வாட்டி பார்க்கலாம். என்ன வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.